இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பூரி தான் பண்ணியிருந்தேன். இது வந்து கையலுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி தான் வந்து கையலோட 9th பர்த்டே. ஸோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி பூரி காலையிலே பண்ணிவிட்டு மதியானத்துக்கு வந்து சிம்பிளாக பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் 1 o'clock வந்து குக்கிங் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அப்போ தான் பர்த்டே அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் வந்து ஈஸ்டர் எக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். அதுக்குள்ளே கொஞ்சம் சர்ப்ரைஸாக திங்ஸ் இருக்கும். அப்புறம் கூட கொஞ்சம் சாக்லேட் வச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிம்பிளான ஒரு பர்த்டே டெக்கரேஷன் தான். கையலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பாப்பா வந்து கையலோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்க வருவாங்க நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. வந்தோடனே கையலுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு கிட்ஸாக வர ஆரம்பித்தாங்க. நல்லா விளையாண்டாங்க. இது கிட்ஸோட பார்ட்டின்றதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, பீஸா, கப் கேக்கு இதெல்லாம் தான் வாங்கியிருந்தோம். அப்புறம் கேக்லாம் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. கையலோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மட்டும் ஸ்லீப் ஓவர் கேட்டாங்களா, அதனால் அவங்க இங்கே தங்கிட்டாங்க. அவ்வளோ.